தன்னோட பக்தர்களுக்காக, தர்மத்துக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணுறதில்ல கிருஷ்ணருக்கு நிகர் கிருஷ்ணர் தான். அதனாலே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொல்லணும் அப்படின்றதுக்காக தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சு தற்காலிகமாக சூரிய கிரகணத்தை உருவாக்குனாரு. மகாபாரத யுத்தத்தில் தான் ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு துரியோதன் கிட்ட ரொம்ப வேகமாக வாக்கு கொடுத்தாரு. ஆனால் தன்னோட பக்தரான பீஷ்மருக்காக தான் கொடுத்த வாக்கையை காப்பாற்றாம அதை மீறி ஆயுதத்தை ஏந்தினாரு. இனி அடுத்து நாம் பார்க்க போகிற கதையிலையும் கிருஷ்ணர் தன்னோட பக்தனுக்காக எப்படி அற்புதமான லீலையை பண்ணார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற கோவிலான பூரி ஜெகநாத கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்தான் சத்தியவாடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வேறு வேறு பகுதியை சேர்ந்த சில மக்கள் ஒரே குழுவாக சேர்ந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. அந்த குழுவில் ஒரு பெரியவர் இருக்கார். ஊரில் நல்லா மதிக்கத்தக்க நல்ல பண்பான மனிதர். அவர் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும் போதேவும் புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாத்துக்குமே போய் பார்த்துட்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் அந்த குழுவில் சேர்ந்துக்கிட்டாரு. அதே குழுவில் ஒரு அழகான இளைஞனும் இருக்கான். கிருஷ்ணர் மேலே நல்ல ஆழமான பக்தி கொண்ட இளைஞனவன். ஆனால் குடும்பம் ஏழ்மையான குடும்பம். தான் குடும்பத்தோட ஏழ்மை நிலை மாறணும், தனக்கு சீக்கிரமாக திருமணமும் நடக்கணும் அப்படின்னு அந்த இளைஞனுக்கு எப்போவுமே ஒரு கவலை இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ணர் தனக்கு சரியான வழிகாட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு அந்த இளைஞனும் இந்த குழுவில் சேர்ந்துக்கிட்டான். பயணம் வெகு தூர பயணம். அவங்க தங்கியிருந்த கிராமத்திலிருந்து புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாமே போயிட்டு வர்றதுக்கேவும் பல மாதங்கள் ஆகும். இப்போ இருக்கிற மாதிரியான சாலை வசதிகள் அந்த காலத்தில் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சிரமமான பாதையாக இருக்கும். இருந்தாலும் பக்தர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் போய் கடவுளை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஆன்மீக பயணம் அந்த பெரியவருக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருந்திருக்கு. போகிற பாதைகள் ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. இன்னொன்று இவருக்கு கொஞ்சம் வயசும் ஆனதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இவர் தன்னோட பயணத்தை தொடர்ந்துட்டுருக்காரு. இதை கவனித்த அந்த இளைஞன் இந்த முதியவருக்கு உதவுறதுக்கு முன் வராரு. கயா, காசி, மதுரா மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த இளைஞன் இந்த பெரியவருக்கு ரொம்ப நிதானமாக பொறுமையாக உதவி பண்ணுறாரு. இதெல்லாம் அந்த பெரியவர் பார்த்து இந்த பையன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடோடு இருக்கான், நல்ல குணங்களோடும் இருக்கான். இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த பெரியவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது. அதனால் அந்த பையன்கிட்ட நல்லா பேச்சு கொடுத்து பார்த்து அந்த பையனை பற்றின விஷயங்கள் எல்லாம் இந்த பெரியவர் தெரிஞ்சுக்கிறாரு. பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இளைஞனும் இந்த ஐயா கிராமத்தில் செல்வந்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. பிருந்தாவன கிருஷ்ணனை தரிசனம் பண்ண வரும்போது அந்த ஐயாவோட மனசில் இந்த பையனுக்கு நம்மளோட பொண்ணை கட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியிருக்கு. ஏன்னா இந்த இளைஞனோட நல்ல குணமும் செயலும் தான் அந்த பெரியவருக்கு பெருசாக தெரிஞ்சிச்சே தவிர்த்து அந்த இளைஞனோட குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல. தன்னோட ஆசையை அந்த இளைஞன்கிட்டையும் வெளிப்படுத்தினார். தம்பி, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ எனக்கு ஆரம்பத்திலிருந்து பெரிய உதவிகள்லாம் செஞ்சுருக்க. உனக்கு கைமாறி செய்கிற விதமாக உனக்கு ஏதாவது நான் கண்டிப்பாக பரிசு கொடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த இளைஞன் ஐயா, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, உங்களை மாதிரியான பெரியவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கடமை. அதை தான் நான் செஞ்சேனே தவிர்த்து உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பலனும் நான் எதிர்பார்க்கலையா அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியவர் விடுறதா இல்லை, உனக்கு நான் கடமைப்பட்டுட்டேன் தம்பி, நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு உதவி செஞ்சே ஆகணும். நான் உனக்கு என்னோடய மகளை திருமணம் முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. பொறுமையாக அந்த பெரியவர்கிட்ட, ஐயா, இது நடக்காத காரியம். நீங்கள் செல்வந்தர், நான் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவன். நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து எனக்கு பெண் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு. இந்த உரையாடல்கள் எல்லாமே பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோவிலுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இளைஞன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அந்த பெரியவர் எதுவுமே கேட்காம, தம்பி, உனக்கு நான் என்னோடய பொண்ணை திருமணம் முடித்து கொடுக்குறேன், இதுதான் என்னோட இறுதியான முடிவு தம்பி, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு
பிருந்தாவன கிருஷ்ணர் சன்னதிக்கு முன்னாடி அந்த பெரியவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த இளைஞனும் சரி இதான் கிருஷ்ணர் விட்ட வழி போல அப்படின்னு அந்த பெரியவர் கொடுத்த வாக்குறுதியும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அந்த குழுவோடு சேர்ந்து இந்த பெரியவரும் அந்த இளைஞனும் பிருந்தாவனத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த குழு வந்து திரும்ப கிராமத்துக்கு வருது. பெரியவர் தான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கழித்து இந்த பேச்சு எடுக்கிறாரு. வீட்டில் இருக்கிற தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டு, இப்போது பிருந்தாவனத்தில் போயிருந்தப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு, அந்த இளைஞனுக்கு வந்து உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த மூத்த மகனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. யார் அவன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு சொல்கிறீங்க, ஏழ்மையான குடும்பத்துக்கு எதுக்கு நம்ம குடும்பத்தோட பொண்ணு, அப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மூத்த மகன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த பெரியவர் வந்து நான் இந்த பையன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த பையன் நீங்கள் கொடுத்த வாக்கில் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டான், அதெல்லாம் மறந்துருப்பான், நீங்களும் இந்த விஷயத்த மறந்துடுங்க, இந்த பற்றின பேச்சே எழுந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த இளைஞன் வந்து அந்த பெரியவரை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த பெரியவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு, அவர் சொன்ன மாதிரி அவர் மகளை வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு இந்த இளைஞன் வந்து பொறுத்துட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பெரியவர் வசிக்கிற பகுதிக்கு போய் விசாரித்து அந்த பெரியவரோட வீட்டுக்கே போயிட்டார். ஐயா, நீங்கள் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு, என்னங்கய்யா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பெரியவர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருக்காரு. உடனே மூத்த மகன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து இந்த இளைஞனை வந்து சத்தம் போட்டிருக்காரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிற நீ பிருந்தாவனத்தில் என்னோட தந்தை ரொம்ப செல்வந்தன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரோட பணத்தை எல்லாம் நீ வந்து எடுத்துக்கிட்ட, அதெல்லாம் பறிச்சுக்கிட்ட. இப்போது என் தங்கையை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா என் தந்தை சொன்னார் அப்படின்னு இப்போது எங்கள் வீட்டு முன்னாடி நின்று எங்கள் வீட்டு பொண்ணை கேட்குற, அதெல்லாம் தர முடியாது, நீ வந்து திருடன் நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காரு. இந்த பெரிய சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாமே வந்து இந்த பெரியவரோட வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. இந்த பெரியவரும் இந்த இளைஞனை பார்த்து, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எந்த ஒரு ஞாபகம் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்லியிருக்காரு. குடும்ப நபர்களோட தூண்டுதல்னால தான் இந்த பெரியவர் இப்படி பொய் சொல்கிறார் அப்படின்னு அந்த இளைஞன் வந்து உணர்ந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களும் பெரியவரோட மூத்த மகனுக்கு சார்பாக நின்று இந்த இளைஞனை வந்து சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இளைஞன் அசராமல் பிருந்தாவனத்தில் கிருஷ்ண சன்னதிக்கு முன்னாடி இந்த பெரியவர் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சத்தியம் பண்ணார். இதுக்கு அந்த கிருஷ்ணனே சாட்சி, உங்களோட தூண்டுதல்னால தான் இப்போது இவர் வந்து இந்த மாதிரியான பொய் சொல்கிறாரு அப்படின்னு இந்த இளைஞன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மூத்த மகன் வந்து, ஓ, பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணர் முன்னாடி எங்கள் அப்பா சத்தியம் போட்டாராமா, அதுக்கு அந்த கிருஷ்ணர் வேற சாட்சியாமா, சரி எங்கள் அப்பா அந்த மாதிரியான சத்தியம் பண்ணார் அப்படின்னு அந்த கிருஷ்ணனே வந்து சொல்லட்டும், அதுக்கடுத்து எங்கள் வீட்டு பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகன் வந்து சொல்லியிருக்காரு. மற்ற சாதாரணமான மனிதர்களாக இருந்தால் இல்லை இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் இவர் கிருஷ்ணன் மேலே நல்ல ஆழமான பக்தியோடு இருந்ததுனால இவருக்கு இவரோட பக்தி மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. சரி நான் கிருஷ்ணனை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பையன் பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்கான், ஆனால் பாவம் மனநல சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு ஊர் மக்களும் வந்து கிளம்பி போயிருக்காங்க. இந்த இளைஞன் பிருந்தாவனம் போய் எந்த கிருஷ்ணர் சன்னதி முன்னாடி அந்த பெரியவர் வந்து வாக்கு கொடுத்தாரோ அந்த சன்னதி முன்னாடி போய் நின்று கிருஷ்ணரை ரொம்ப உரிமையோட, என்னோட கிருஷ்ணா, அன்னைக்கு அந்த பெரியவர் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணார்ல, இன்றைக்கி போய் நான் கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சத்தியமும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வந்து சாட்சி சொன்னாதான் அவர் பொண்ணை வந்து எனக்கு கட்டி வைப்பாங்களாமா, வா என்னோட கிளம்பி வா, வந்து சாட்சி சொல்லி எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் ரொம்ப உரிமையாக கிருஷ்ணரை வந்து அந்த பக்தர் கூப்பிட்ருக்காரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து, ஏன்பா நான் வந்து கல்லுப்பா, நான் சிலை, என்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குலாம் வந்து போக முடியாது, என்னால் எப்படி வர முடியும்னு நினைக்கிற அப்படின்னு பதிலாக சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த இளைஞன், சில பேசும் அப்படின்னா நடந்தும் வரலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஏற்றுக்கிட்ட கிருஷ்ணன், சரிப்பா நான் வரேன், ஆனால் ஒரு நிபந்தனை, இங்கேருந்து நீ தங்கியிருக்கிற இடம் வந்து ரொம்ப தூரம், நீ நடந்து போகும்போது நீ முன்னாடி போகணும், நான் உன் பின்னாடியே வருவேன், நான் நடந்து வரும்போது என்னோடய சலங்க சத்தம் வந்து உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்,
நீ எக்காரணம் கொண்டும் நான் நடந்து வரேனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படி நீ பார்த்துட்டா நான் அதே இடத்துல நின்றுவேன். நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எனக்கு அரிசி சாதம் வந்து படைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நிபந்தனையை சொல்லியிருக்காரு. நிபந்தனையை ஏற்றுக்கிட்ட இளைஞன் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்காரு. பிருந்தாவனத்திலிருந்து சத்தியவாடி வர வரைக்கும் 100 நாள் ஆச்சான். சத்தியவாடி அந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியேவும் கிருஷ்ணரோட சலங்க சத்தம் வந்து நின்றுச்சான். ஏன்னா இவ்வளோ நேரம் சலங்க சத்தம் கேட்டுச்சு, இப்போ என்ன திடீர்னு நின்றுடுச்சே. இந்த இளைஞனுக்கு ஆர்வத்தை அடக்கவே முடியல. அப்படியே திரும்பி பார்த்துட்டாரு. திரும்பி பார்த்தா அங்கே கிருஷ்ணர் 6 அடி உயரத்துக்கு வந்து அப்படியே சிலையாக நிற்கிறாரு. அங்கே பிருந்தாவனத்தில் எந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து அந்த பெரியவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ அதே விக்கிரகம் சத்தியவாடி கிராம எல்லையில நிற்கிறத அந்த இளைஞன் பார்க்குறான். இதை பார்த்து அந்த இளைஞனுக்கு அழுகையாக வந்திருக்கு. கிருஷ்ணர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஊருக்குள்ளே வேகமாக ஓடி போய் அந்த பெரியவர் வீட்டுக்கு போய், கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு வந்தால் உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே, இங்கே வாங்க எனக்காக சாட்சி சொல்ல அந்த கோபாலனே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு அந்த இளைஞன் ஊர் எல்லையில் போய் கிருஷ்ணரை காமிச்சிருக்காரு. மக்கள் எல்லாம் பார்த்து அசந்துட்டாங்க. அந்த பெரியவரும் தான் பண்ண தப்பை வந்து இந்த இளைஞன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. எல்லா மக்களும் கிருஷ்ணரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துலையே வந்து கோவில் எழுப்பி அந்த கோபாலனுக்கு சாட்சி கோபாலன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் பக்தர்கள் யாருமே அந்த கோவிலில் போய் கிருஷ்ணரை கும்பிடும்போது கிருஷ்ணர் யாருமே கடவுளாக பார்க்குறது கிடையாது. தன்னுடைய நெருக்கமான நண்பனை போய் பார்க்க போகிற மாதிரி தான் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் வராங்க. ரொம்ப உரிமையாக கிருஷ்ணரை வந்து கொண்டாடுறாங்க. இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையில் 9th சாப்டரில் 18வது ஸ்லோகத்தில் கதீர் பர்த்தா பிரபுக சாட்சி அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் வந்து சொல்லப்படுது. ஒரு கல் பேசாது, எங்கேயும் நகராது, இதுதான் இயற்கை விதி. கோவில் கருவறைக்குள்ளே இருக்கிற சாமி விக்கிரகமும் வந்து ஒரு கல் தான், அதுவும் இதுவும் பண்ணாது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பக்தனுக்காக கடவுள் எந்த அளவுக்கு இறங்கி வராரு, எப்படி இயற்கை விதியை வந்து மாற்றுறாரு அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிற நபர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.